பொருளாதாரத்தில் சிக்கி திணறி வரும் பாகிஸ்தான் உதவி கோரி சர்வதேச நாணய நிதியத்தை அணுகி இருந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு விடுத்துள்ள பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் இப்போது வெளியாகி உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இம்மாத தொடக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் இந்தியாவிடம் முழுமையாக சரண்டர் ஆனது. ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக தள்ளாடி வருகிறது. ஏற்கனவே அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்திடம் இது குறித்து உதவி கேட்டிருந்தார். ஆபரேஷன் சிந்தூரின் காலகட்டத்தில் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதை தாண்டி சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு நிதி அளித்தது. இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள புதிய நிபந்தனைகள் குறித்து தகவல்கள் சர்வதேச அளவில் வெளியாகி உள்ளன. அடுத்த தவணையை விடுவிக்கும் முன்பு 11 புதிய நிபந்தனைகளை அமல்படுத்த வேண்டும் என பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்து உள்ளது. மேலும் இந்தியாவுடன் தேவையில்லாமல் பதற்றத்தை அதிகரிக்கும் சம்பவங்களில் ஈடுபட்டால் அது நிதி மற்றும் சீர்திருத்த இலக்குகளுக்கு ஆபத்தை அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானை எச்சரித்து உள்ளது. மேலும் ரூபாய் 17.6 டிரில்லியன் புதிய பட்ஜெட்டுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் தருவது, மின்சார கட்டணங்களை உயர்த்துவது, வரி அதிகரிப்பு, 3 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட கார்களை ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்குவது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்கள் மேலும் நீடித்தால் அல்லது மோசமடைந்தால் அது திட்டத்தின் நிதி சீர்திருத்த இலக்குகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள பணியாளர் நிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது பாகிஸ்தானுக்கு மேலும் 11 நிபந்தனைகள் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள நிலையில் இதன் மூலம் பாகிஸ்தான் விதிக்கப்பட்ட மொத்த நிபந்தனைகளின் எண்ணிக்கை 50 ஆக உயர்ந்து உள்ளன. அதில் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி 2026 நிதியாண்டின் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் 2025 ஜூன் இறுதிக்குள் இதை செய்திருக்க வேண்டும் என புதிய நிபந்தனைகளை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த தவணை நிதி விடுவிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாய வருமான வரி சட்டங்களை ஒரு விரிவான திட்டத்தின் மூலம் செயல்படுத்தும் மாகாணங்களுக்கும் ஒரு புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வரி செலுத்துபவர்களை அடையாளம் காண்பது, பதிவு செய்வது, அவர்களிடம் உரிய வரி வசூலிப்பது ஆகியவற்றை மேற்கொள்ள தனித்தனியாக 4 குழுக்களை உருவாக்க முடிவு செய்துள்ளனர். இதையும் ஜூன் மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்து உள்ளனர். மூன்றாவதாக புதிய நிபந்தனையின்படி சர்வதேச நாணய நிதியம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு ஒரு நிர்வாக செயல் திட்டத்தை வெளியிட வேண்டும். மற்றொரு புதிய நிபந்தனையின்படி 2027க்கு பிறகு நிதியை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து விரிவான திட்டத்தை பாகிஸ்தான் அரசு உருவாக்க வேண்டும். அதிகபட்சமாக எரிசக்தி துறையில் 4 புதிய நிபந்தனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. மின்சாரம் தயாரிக்க ஆகும் செலவை வசூலிக்கும் வகையில் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்குள் மின்சார கட்டணத்தை மறுசீரமைக்க அதாவது உயர்த்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஆண்டுக்கு 2 முறையாவது கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் கேஸ் சிலிண்டர் உற்பத்திக்கு ஆகும் செலவுக்கு இணையாக கட்டணத்தை உயர்த்த வேண்டும். இது தவிர எனர்ஜி துறையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையே அந்நாட்டில் கடன் அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. ஏனென்றால் மின்சார விலையை உயர்த்தினால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என அங்குள்ள அரசு அஞ்சுகிறது. இதனால் மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்ததால் அரசின் கடன் சுமையும் உயர்ந்துள்ளன. இதன் காரணமாகவே மின்சாரம் சார்ந்த எனர்ஜி துறையில் அதிகபட்ச கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் பயன்படுத்தப்பட்ட கார்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது வெளிநாடுகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட கார்களை இப்போது பாகிஸ்தானில் இறக்குமதி
ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதை நீக்க சர்வதேச நாணய நிதியம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதேபோல் பல்வேறு கட்டுப்பாடுகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது. குறிப்பாக காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்து 9 பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழித்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்கள் சண்டை நடந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தானுடனான 4 நாட்கள் சண்டையில் ரூபாய் 15,000 கோடி செலவு ஏற்பட்டுள்ளது என்று அதையொட்டி மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மட்டும் தினமும் ரூபாய் 1,460 கோடி முதல் 5,000 கோடி வரை செலவானது. அந்த வகையில் 4 நாட்கள் செலவு ரூபாய் 15,000 கோடி வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்து தரைப்பகுதியில் இலக்கை தாக்கக்கூடிய இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட்ட செலவினமும் இதில் அடங்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையில் தலா ரூபாய் 50,000 மதிப்புள்ள ரஷ்ய தயாரிப்பு வெடிமருந்து ட்ரோன்களும் நூற்றுக்கணக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை தவிர போர் விமானங்களை இயக்கும் செலவு, தளவாடங்கள், துருப்புகளின் நடமாட்டம், மீட்பு நடவடிக்கைகள், போர் மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை செலவு என கணக்கிட்டால் நிதி செலவினம் கடுமையாக இருக்கும் என வல்லுநர்கள் மதிப்பீடு செய்துள்ளனர். எனவே இரு நாடுகளும் மோதல் போக்கை கைவிட்டு பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பதே இரு நாடுகளுக்கும் இழப்பை தவிர்க்க முடியும் என்கின்றனர் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.